சாரன் சொன்னால் உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன் எங்ககிட்ட கேட்குறீங்க எலெக்ஷன் நிற்கட்டுமான்னு? நீங்கள் நின்னீங்கன்னா நாங்கள் தானாக ஆட்டோமேட்டிக்காக மக்களாகிய எங்களோட ஓட்டு உங்களுக்கு விழும். காரணம், நீங்கள் எவ்வளோ பேரை வளர்த்து விட்ருக்கீங்க. 60 பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கீங்க. ஊனமுற்ற பிள்ளைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான். அது மட்டும் இல்லை, திருநங்கைகளை உங்களுடைய படத்தில் நடிக்க வச்சு மக்கள்கிட்ட அவங்களும் நம்மள மாதிரி சராசரி உள்ளவங்கன்னு நீங்கள் கொண்டு வந்தது நீங்கள் தான். அப்படின்னும் போது எங்ககிட்ட இந்த வார்த்தை கேட்குறீங்க. சினிமா உலகத்தில் எத்தனை பேர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லேடிஸு ஜென்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ சூர்யா அண்ணா செய்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அதேமாரி மற்றவங்க யாருமே மக்களுக்கு செய்யலை. காரணம், நம்மளை வளர்த்து விட்டவங்க மக்கள். அவங்களுக்கு எதாவது செய்யணும்னு நீங்களாம் செய்கிறீங்க. இந்த லேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நடிகருங்க, அவங்க தகுதிக்கு மேலே உள்ளவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு அவங்களுடைய வசதியை இன்னும் வசதியாகிக்கிறாங்க. நம்மளை வளர்த்தாங்களே மக்கள், நம்ம மக்கள் தேட்டரில் படம் பார்க்கலன்னா நம்ம படம் ஓடாது அப்படின்னு நினைக்கல. வரும்போது சாதாரணமாக தான் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கோடி 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 மேலே படுத்துகிறாங்க. எத்தனையோ ஊரில் கஷ்டவாளி இருக்காங்க. அவங்களையும் ஒரு ஊரில் ஒரு 10 நடிகருங்க, ஒரு 10 குடும்பத்தை தத்து எடுத்து ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், கூரை வீட்டை கட்டி கொடுக்கலாம், ஒரு 10 பேரை படிக்க வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தலைமுறையே நல்லாயிருக்கும். அதெல்லாம் யாரும் செய்கிறது கிடையாது. அப்படின்ற திரையுலகத்தில் இருக்கும்போது நீங்கள் செஞ்சுருக்கீங்க எல்லாருக்கும். நீங்கள் எப்படி எங்களை கேட்குறீங்க? நீங்கள் நின்றுங்கள்ண்ணா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நீங்கள் அதிக ஓட்டில் ஜெயிப்பீங்க, இந்த நம்பிக்கை எங்களுக்கு. நான் முதல்ல சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் மனசில் உங்களுக்கு அண்ணான்ற ஒரு பெரிய இடத்த வச்சுருக்கோம். தம்பி கேபி வைபாலாக இருக்காப்புல பார்த்தீங்களா, அவரு சாதாரண வருமானத்தை வச்சு அவரோட முடிஞ்ச உதவி செஞ்சிட்ருக்காரு. ஆனால் நடிகருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எப்பா எத்தனை கோடிங்களுக்குள்ள பணம் வாங்குறாங்க, எவ்வளோ பேர் அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மனசாட்சி பிரகாரம் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதோ செய்யலாமல் செய்யக்கூடாது, அவங்களாம் செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, வெற்றி நிச்சயம். அரசியலுக்கு உங்களை மாதிரி உள்ளவங்க வந்தால் தான் இந்த நாடு தாங்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு.